ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 34 அடிக்கு 36 அடி அளவில் சவுத் ஃபேஸிங் தெற்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளான் நம்ம தெற்கு வடக்கு ஒரு 36 அடி இருக்கிற மாதிரிக்கும், கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா ஒரு 34 இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்கும். இந்த பிளான் நமக்கு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதியில் இந்த இடத்துல மெயின் டோர் வந்துடும். மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு சின்னதாக அந்த இடத்துல ஒரு போர்ட்டிகோ கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ ஏரியா. போர்ட்டிகோ தாண்டி மெயின் டோர் வழி உள்ளே போகும்போது நமக்கு இங்கே ஹால் வந்துடும். இங்கே ஹால் வந்துருச்சு. ஹால் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ஒரு சின்னதாக ஒரு பூஜை ரூம் பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ இது பூஜை ரூம். அடுத்து வெளியில் நம்ம ஹால் இருந்து மேலே போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு பெரிய ஓப்பன் விட்டுருக்கோம். ஸோ இந்த ஓப்பன் வழி உள்ளே போகும்போது நமக்கு இங்கே கிச்சன் வந்துடும். இந்த கிச்சன் நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகிறப்ப நமக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா வந்துடும். அடுத்து டைனிங்க்கு ரைட் சைடில் போகிறப்ப பெட்ரூம் வந்துடும். பெட்ரூம்கான அட்டாச் டாய்லெட் லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் வந்துடும். ஸோ அடுத்து நம்ம டைனிங்க்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே ஒரு யூட்டிலிட்டி வந்துடும். அடுத்து ஹாலுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரூம் வந்துடும். அது பெட்ரூம்க்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு டாய்லெட் போட்டிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 2 டாய்லெட் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். உள்ள இருக்கக்கூடிய பெட்ரூம், கிச்சன், டைனிங் ஏரியா எல்லாமே நம்ம ஒரே ஒரு காமன் பாத் வழியாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வெளியில் ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூம் ஒட்டியே போர்ட்டிகோ பேரில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பிளான் கூடிய டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்தலாம். மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெற்கு பகுதியில் இந்த இடத்துல 5 கல் சைஸில் மெயின் டோர் வந்துருச்சு. மெயின் டோர் உள்ளே போகும்போது நமக்கு ஹால் வரும். ஹாலுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோவும் இங்கே ஒரு விண்டோ இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு விண்டோ நம்முடைய பர்பஸ்க்காக நம்ம மெயின் டோர் பக்கத்தில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அடுத்து ஹால் இருந்து பூஜை ரூம் ஆக்சஸ் பண்ணுறவங்க 3 கல் சைஸில் பூஜை டோர் போடுற மாதிரி இருக்குது. அடுத்து ஹால் இருந்து இந்த பெட்ரூம் கிச்சன் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறவங்க இங்கே ஒரு 4 கல் சைஸில் ஒரு ஓப்பன் விட்டுருக்கும். இந்த ஓப்பன் வழி உள்ளே போகும்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பெட்ரூமுக்கு 3க்கு 7 சைஸில் ஒரு டோரும், அந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோக்கு பிளான் பண்ணிக்கலாம். அடுத்து வடக்கு சூதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏசான் இழுத்த இடத்துல ஒரு விண்டோக்கு பிளான் பண்ணிக்கலாம். அடுத்து பெட்ரூம் டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறவங்க 2.5 கல் சைஸில் ஒரு யூபிவி ஸ்டோர் போட்டிருக்கோம். அடுத்து இந்த டோர் வழி உள்ள போகும்போது டாய்லெட் வரும். டாய்லெட்டில் இந்த வடக்கு சூதில் ஒரு சின்னதாக ஒரு வெண்டிலேட்டருக்கு மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். அடுத்து ஓப்பன் லெஃப்ட் சைடில் போகிறப்ப நமக்கு கிச்சன் வரும். கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறவங்க நமக்கு ஒரு 3.5 கல் சைஸ் ஒரு ஓப்பன் விட்டுருக்கோம். அடுத்து இந்த ஓப்பனுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோவும், அடுத்து இந்த வடக்கு சூதில் ஒரு விண்டோக்கு பிளான் பண்ணிக்கிறோம். அடுத்து கிச்சன் டைனிங் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 3.5 கல் சைஸில் ஒரு ஓப்பன் விடுற மாதிரி இருக்குது. இந்த ஓப்பன் வழி உள்ளே போகும்போது டைனிங் வரும். டைனிங்கில் நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி ஏரியா போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு 2.5 கல் சைஸில் ஒரு யூபிவி ஸ்டோர் போட்டுக்கலாம். அடுத்து இந்த யூட்டிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு விண்டோக்கு பிளான் பண்ணிக்கிறோம். அடுத்து டைனிங் பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 3 கல் சைஸில் ஒரு டோர் போடுற மாதிரி இருக்குது. இந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். அடுத்து பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2.5 கல் சைஸில் ஒரு யூபிவி டோர் போடுற மாதிரி இருக்கும். வாஸ்துப்படி பார்க்கும்போது போர்ட்டிகோ அண்ட் ஹால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னர், அதாவது தென்கிழக்கு மூலையான அக்னி மூலை வந்துருச்சு. அடுத்து நார்த் வெஸ்ட் கார்னர், அதாவது வடமேற்கு மூலையான வாயு மூலையில் கிச்சன் போட்டிருக்கோம். ஏன்னா இங்கே அக்னி மூலையில் கிச்சன் போட முடியாது. ஸோ அதனால் நம்ம வாயு மூலையில் போட்டாச்சு. அடுத்து குபேர மூலையில், அதாவது சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம், அந்த பெட்ரூம் ஒட்டியே பார்த்தீங்கன்னா டைனிங் அண்ட் யூட்டிலிட்டி ஏரியா போட்டிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில், அதாவது ஈசான்ய மூலையில் ஒரு பெட்ரூம் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருச்சு. போர்ட்டிகோவும் பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருச்சு. இது தெற்கு பார்த்த வீடு அப்படிங்கிறனால பேரலாக இருக்கிற மாதிரி நம்ம வாஸ்துப்படி சவுத் வெஸ்ட் கார்னர், அதாவது அக்னி மூலையில் ஸ்டேர் கேஸ்மே போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பிளான் ரூம் சைஸ் ஒவ்வொன்றும் எவ்வளோன்னு பார்த்துடலாம். போர்ட்டிகோ பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு 16.25 வர மாதிரி இருக்குது. அடுத்து ஹால் பார்த்தீங்கன்னா 16.25க்கு 16 அடி இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்க. அடுத்து பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு 4 அடி 8 இன்ச்சு வர மாதிரி இருக்குது. அடுத்து இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10 அடி 6 இன்ச்சு, அதாவது 10.5க்கு 11 இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து இதுக்கான டாய்லெட் பார்த்தீங்கன்னா 4க்கு 6 வர மாதிரி இருக்கும். அடுத்து யூட்டிலிட்டி ஏரியா பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு 4 அடி இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து டைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு 11 அடி வர மாதிரி இருக்குது. அடுத்து கிச்சன் ஏரியா பார்த்தீங்கன்னா 10க்கு 16 ஒரு பெரிய ஓப்பன் கிச்சனாக விட்டுற மாதிரி போட்டிருக்கோம். அடுத்து பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் 10க்கு 10 அடி வர மாதிரி இருக்குது. இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா 6 அடிக்கு 6 அடி வர மாதிரி இருக்குது. அதாவது இது பார்த்தீங்கன்னா 10.5க்கு 11, 10க்கு 10 ரெண்டுமே காம்பாக்டான பெட்ரூமும் வர மாதிரி இருக்கும். நீள அகலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெற்கு வடக்கு பார்த்தீங்கன்னா 36 அடியும், கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா 34 வர மாதிரி இருக்குது. டோட்டலாக இந்த ஏரியா ப்ளஸ் போர்ட்டிகோ ஸ்டேர் கேஸ் எல்லாமே ஆட் பண்ணுறப்ப நமக்கு ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா ஏரியா ஈக்குவல் டு 1300 ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்கும். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.